தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜியோ சிம்ல டேட்டா பேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மினிமமான ரீசார்ஜ் டேட்டாக்கு எவ்வளோ பண்ணணும் அப்டின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இதற்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் இப்ப யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, Paytm ஆப் யூஸ் பண்ண போறோம். ஸோ நார்மலா நீங்க ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்டின்னா, Paytm பிரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க மைஜியோ ஆப் தான் யூஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் இந்த வீடியோல Paytm வச்சே எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ வீடியோவ நீங்க கன்டினியூவா பார்த்தீங்க அப்டின்னா, எதற்காக Paytm யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் Paytm ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் என்டர் பண்ணிக்கிட்டேன். இதுல டேட்டா பேக் அப்படின்ற செக்ஷன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா டேட்டா பேக்ஸுமே இங்க காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, பேஸ் பிளான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேஸ் பிளான் அப்படின்னா, ஒவ்வொரு சிம்முக்கும் மினிமமான ரீசார்ஜ் இருக்கும். அந்த மினிமமான ரீசார்ஜ் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு இன்கமிங் காலு, அவுட்கோயிங் காலு, எஸ்எம்எஸ், இன்கமிங், அவுட்கோயிங் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? இது ஜியோல டிஃபரண்டான கான்செப்ட். இதுவே நீங்க ஏர்டெல் சிம், விஐ சிம்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, இன்கமிங் கால் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஜியோல அந்த மாரி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதனால இதுல டிஃபரண்டான கான்செப்ட். அதேபோல நீங்க அந்த சிம்லாம் இப்ப டேட்டா பேக் மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா பண்ண முடியாது. அதற்கு முன்னாடி உங்களுக்கு பேஸ் பிளான் அப்படின்னு ஒண்ணு வேணும். அதுதான் மினிமம் ரீசார்ஜ். 155.98 அந்த மாரி இருக்கும். ஓகேவா? அது ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு அந்த மாரி சிம்ல பார்த்தீங்கன்னா, டேட்டா பேக் போட முடியும். பட் ஜியோவ பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிடையாது. டைரக்ட்டா நீங்க டேட்டா பேக் வேணும் அப்டின்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா பேஸ் பிளான் கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுல மினிமமான டேட்டா பேக்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 11 இருக்கு. ஓகேவா? அந்த ரூ. 11 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னென்ன கிடைக்காது அப்டின்றது இதிலேயே சொல்லியிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோ வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் அப்டின்றத குடுத்திருப்பாங்க. அதாவது உங்களால பேசிக்க முடியாது. எஸ்எம்எஸும் சென்ட் பண்ண முடியாது. 1 ஹவர் மட்டும் தான் வேலிடிட்டியா இருக்கும். அதையுமே நீங்க பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல அன்லிமிட்டட் 4G தான் கிடைக்கும். அதையுமே நீங்க தெளிவா பார்த்துக்கணும். மோஸ்ட்லி இதுல புரொவைட் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா பேக்லயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு 4G நெட் மட்டும் தான் தருவாங்க. இதுவே நம்ம ஒரு பேஸ் பிளானா ரீசார்ஜ் பண்றோம் அப்டின்னா தான், அதுல 5G இன்க்ளூட் ஆகும். இங்க 51 அப்டின்ற பேக்லாம் இருக்கும். 51, 101 அதுக்கப்புறம் 151 நெனைக்கிறேன். ஸோ இந்த பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அன்லிமிட்டட் 5G அப்கிரேட் பிளான் ஓகேவா? ஆல்ரெடி பேஸ் பிளான்ல நம்ம ஏதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அதுல நமக்கு 5G புரொவைட் பண்ணல அப்டின்னா, இது போல பிளான் போட்டோம் அப்டின்னா, இதுல இன்க்ளூட் ஆட் ஆன் பேக்கா நம்மளுக்கு 5G கிடைக்கும். இத பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல இருக்க ரேட்ட நீங்க பார்த்தீங்க அப்டின்னாலே, ஒண்ணொண்ணுத்துக்கு எவ்வளோ வேலிடிட்டி, என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்டின்றது தெரியும். பட் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல இருக்க எந்த ஒரு பேக்குக்குமே அவங்க கால் அண்ட் எஸ்எம்எஸ் எதுவுமே புரொவைட் பண்ண மாட்டாங்க. அது வேணும் அப்டின்னா, கண்டிப்பா பேஸ் பிளான் தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இதுக்கு ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். Paytm யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற மேரி. ஸோ எதற்காக அப்டின்னா, இப்ப இங்க ₹100 பிளான் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கும் அப்டின்ற மாரி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? பட் அது கீழ பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் ட்ரூ 5G டேட்டா ஃபார் எலிஜிபிள் சப்ஸ்கிரைபர் அப்டின்ற மாரி இருக்கும். பட் இந்த 5G டேட்டா கிடைக்குமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகேவா? பட் இந்த Paytm ஆப்ல இந்த மாரி குடுக்கிறத பார்த்து நெறைய பேர் ₹100 ரீசார்ஜ் பண்ணுவீங்க. பட் அந்த ₹100க்கான 5G டேட்டா வராது. வெறும் இதில குடுக்குற 5 ஜிபி டேட்டா மட்டும் தான் வரும். இதற்காக தான் Paytm நீங்க பிரிஃபர் பண்ணக்கூடாது. இதுவே MyJio ஆப்ல ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 5G டேட்டா கிடைக்குமா? கிடைக்காதா? அப்டின்றது அதிலேயே தந்திருப்பாங்க. ஒண்ணு கிடைக்கும்னா, உங்களுக்கு இத மென்ஷன் பண்ணுவாங்க. கிடைக்காதுன்னா, அதில இருக்காது. ஓகேவா? அத பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதேபோல நான் 101, 51, 151 பிளான்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே அதில காட்டாது. ஓகே. நீங்க ஆல்ரெடி பேஸ் பிளான் வச்சிருந்தீங்கன்னா, அத அப்கிரேட் பண்ற மாரி இதில காட்டும். அதாவது அந்த ஆப்ல சொல்றேன். MyJioல சொல்றேன். இதுவே உங்களுக்கு ஆல்ரெடி அன்லிமிட்டட் 5G டேட்டாலாம் இருக்கு அப்டின்னா, இந்த ஒரு பிளான்லாம் காட்டாது. அதேபோல பேஸ் பிளான் எதுவுமே இல்லனாலும், இந்த ஒரு பிளான் காட்டாது. ஸோ இத பத்தி நானு டீட்டெயில்டா நெறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அன்லிமிட்டட் 5G பத்தி நெறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே போல நம்ம ஏர்டெல், விஐக்கு இதற்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்குமே முடிஞ்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்டி இல்லனா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நீங்க கண்டிப்பா அது புரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.